அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி. ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி. திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் பொது பலன்கள். ஆடி மாதத்திற்கான மிதுன ராசி பலன்கள். மிதுன ராசி ராசிநாதன் புதன் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை ராசியிலேயே வக்ரமாகி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக புதனுக்கு வக்ர தோஷம் என்பது இல்லை. நல்ல அமைப்பு தான். அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். உங்களின் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாகவும் அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய அமைப்புகள் மிக நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனை இருந்தவர்களுக்கு கூட இந்த மாதம் சரியாகக்கூடிய அமைப்பு. ஒரு சில தலையில் சில பிரச்சனைகள் காயப்பட்ட அமைப்புகள் இருந்தது. அந்த அமைப்புகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்பாகவும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கும். மற்றும் ஒரு சிலருக்கு காவல்துறை அமைப்புப்பட்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அது நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாகவும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்ச குரு அமர்ந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் அமைப்புகளில் சற்று போட்டிகள் இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். மற்றும் உங்கள் குரு 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடம் மற்றும் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் 8ஆம் இடத்தில் நீண்ட தூர அதிர்ஷ்டங்கள் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். அந்த நீண்ட தூர பயணங்களால் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை உச்ச குரு சூரியனுடன் இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதால் தொழில் அமைப்புகளும் மற்றும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு நீண்ட எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த உயர் பதவி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமையும். மின்சாரத்துறையில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமையும் மிதுன ராசிக்காரர்கள். மற்றும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு இருப்பதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து போகிற பண வரவுகள் திருப்திகரமாக இந்த மாதம் முழுவதும் இருக்கும். அதனால் பொருளாதார வரவு சற்று திருப்திகரமாக இருந்த மனைவி மற்றும் குழந்தைகள் தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுத்து மாதமாக இருக்கும். மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. மிக அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பினால் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் 9ஆம் இடத்தை சுக்கிரன் ஒரு சுப கிரகம் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை வழி ஆதாயங்களும் மற்றும் பூர்வீக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகும். ஒரு சிலருக்கு பூர்வீகத்தில் இருந்த சிறு சிறு வெள்ளங்கள் விலகி உங்களின் கை ஓங்கும் மாதமாகவும் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கும். மற்றும் அதாவது சிறு வயதில் இருக்கக்கூடிய மீனராசி குழந்தைகள் இந்த மாதத்தில் நன்றாக படிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் 2ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பதால் பொருளாதாரத்தில் எந்த பாக்கியம் இல்லாமல் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். செல்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டு மற்றும் உங்களின் நன்மதிப்பும் பணிபுரிய இடத்தில் உயரக்கூடிய மாதமாகவும் இருக்கும்.
மீனராசிக்காரர்களுக்கு மற்றும் தொழில் செய்வதற்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும் மாதமாகும். பழைய வாடிக்கையாளர்கள் மற்றும் விட்டு போன வாடிக்கையாளர்கள் திரும்ப உங்களிடம் வரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் தொழில் வளர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு மற்றும் ஒரு 40 வயது கடந்தவர்களின் உடல்நிலை சிறு சிறு பிரச்சனை, கால்வலி அமைப்பது, வாய் மற்றும் நாக்கு சம்பந்தப்பட்ட தொண்டை பிரச்சனை இருந்தவர்கள்லாம் சரியாகக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. மற்றும் மாசத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் 11ஆம் தேதி மாதம் 11ஆம் தேதி பிற்பகல் மற்றும் 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த 3 நாட்கள் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்களும். இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் மற்றும் புதிதாக ஒரு ஆவணத்தில் கையெழுத்திடுவார்கள், புதிதாக நண்பர்களுக்கு ஒரு நண்பருடன் சந்திப்பது போன்றவைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு. இந்த நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு மற்றும் பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது சிறந்தது. மற்றும் இந்த மாத பௌர்ணமியில் சந்திர தரிசனம் செய்வது, வீட்டுக்கு அருகில் இருக்கும் கோவிலில் ஒரு கிரிவலம் செல்வது மிக உத்தமமான பலன்களை தரும் மீனராசிக்காரர்கள்.